சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் ஃபாஸ்டினோ ஆரோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சதுரங்க வரலாற்றில் யங்கஸ்ட் ஐஎம்மாக வந்து ஆயிருக்காரு. ஸோ இந்த ஐஎம் வந்து பார்த்திங்கனாக்கா இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் வந்து ஆயிருக்காங்க, லைக் அபிமன்யா மிஸ்ரோ தான் இந்த ரெக்கார்டை வந்து ஃபஸ்ட்டு ஹோல்ட் பண்ணிகிட்டு இருந்தார். பட் இது போல் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா யங்கஸ்ட் ஐஎம் ஆயிருக்கிறாங்க ஹிஸ்டரியில். ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து எண்ட் ஆஃப் த வீடியோவில் நம்ம வந்து பார்ப்போம். இப்போது இங்கே ஒரு சூப்பரான ஒரு கேம் வந்து ஆடிருக்காரு. ஸோ ஃபிடே மாஸ்டரான ஆலெக்ஸ் டர்னரோ அப்படிங்கிற பிளேயரோட வந்து பார்த்திங்கன்னா விளையாடின ஒரு கேம் பார்க்க போகிறோம். எக்ஸலண்ட்டான கேம். இது வந்து ரொம்ப பெரிய ஒரு சூப்பர் ஜிஎம் விளையாட மாதிரி தெரியும் உங்களுக்கு பிளேயிங் ஸ்டைல். அண்ட் இன்னொரு கேம் வந்து பார்த்திங்கன்னா கிராண்ட் மாஸ்டரோட ஆடிருப்பார். அந்த கேமும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு பொசிஷனல் கேமாக இருக்கும். பட் இந்த கேம் அதை விட ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதனால் இந்த கேம் நம்ம வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கேமை வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பற்றி பேசலாம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, நம்ம நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அட்லீஸ்ட் இந்த வீடியோக்கு ஒரு 1000 லைக்காவது நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ எவ்வளோ லைக் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த கேமை பார்க்கலாம். வித் ஒயிட் பீசஸ் ஃபாஸ்டினோ ஆரோ. இவரை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம், சதுரங்கத்தின் மெஸ்ஸி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த டைட்டிலுமே அப்படி தான் இருக்கும். நீங்கள் அந்த கேம் பார்த்தீங்கன்னா இன்னும் நீங்கள் என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்க. அந்தளவுக்கு சூப்பராக ஆடி இருப்பார். ஸோ இந்த கேமை பார்க்கலாம் இப்போது. ஸோ கேம் வந்து D4 வந்து ஓப்பன் பண்ணுறாரு. அதுக்கு ரிப்ளை நைட் F6 இருக்குது. ஓப்பனிங் வைஸ் நம்ம இங்கே ஒரு டிரான்ஸ்பொசிஷனாக இமீடியட்டாக வந்து இங்கே பெனோனி டிஃபென்ஸ் வந்து நம்ம பார்க்குறோம். எல்லாமே காமனான மூவ்ஸ் தான். ஸோ நைட் C3, அதுக்கப்புறம் G6, அதுக்கப்புறம் பிஷப் F4. ஸோ பிஷப்பை வந்து பார்த்திங்கன்னா இமீடியட்டாக அந்த D6 அந்த வீக் பாயிண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொண்டு போகிறாரு. ஸோ கொண்டு போனதுக்கப்புறம் அவர் பிஷப் G7 கொண்டு வராரு. அதுக்கப்புறம் H3. ஏன்னா இந்த பெனோனி செட்டப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்கொயர் பிஷப் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை கொடுத்துடக்கூடாது. அதே நேரத்தில் இந்த D4 ஸ்கொயரையும் கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ அதனால் பிளாக் வந்து பார்த்திங்கன்னா கேன்சல் பண்ணினதுக்கப்புறம் E3 வந்து விளையாடுறாரு. இங்கே அதனால தான் H2வும் விளையாடுறாரு. ஜஸ்ட்டு பிஷப்பை சேஸ் பண்ணிங்கன்னா பிஷப் H2 விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ E3 விளையாடுறாரு. அதே போல் இந்த இடத்துல நீங்கள் வந்து பெனோனி டிஃபென்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணுற பிளேயராக இருந்தால் நீங்கள் வந்து அல்லது நீங்கள் பெனோனி டிஃபென்ஸ் விளையாடுறவங்களா இருந்திருந்தால் இந்த போர்டு அப்படியே ஃப்ளிப் பண்ணி நம்ம பிளாக்கோட பர்ஸ்பெக்ட்லேருந்து பார்க்கும்போது ஒயிட் E4 விளையாடுறது நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டெம்டிங்காக இருக்கும். ஓகேங்களா? ஸோ E4 நீங்கள் நிறைய தடவை மீட்டும் பண்ணியிருப்பீங்க. பட் இந்த பொசிஷனில் ஏன் வந்து ஃபாஸ்டினோ வந்து இந்த E4 விளையாடல அப்படிங்கிற ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இந்த இடத்துல பிரச்சனை என்ன அப்படின்னா நைட் எக்ஸ் E4 சாக்ரிஃபைஸ் பண்ண முடியும். இன்னும் உங்கள் கிங் வந்து சென்டரில் இருக்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்காக ரூக் E8க்கு அப்புறம் பீஸை வின் பண்ணிடலாம். ஸோ தேர் இஸ் நோ வே டு சேவ் த பீஸ். ஸோ அந்த காரணத்தினால தான் இந்த இடத்துல வந்து E3 விளையாடுறாரு. எப்போ வேணால் E4 விளையாடிக்கலாம். ஸோ அதனால் E3 விளையாடுறாரு. அதுக்கப்புறம் நைட் A6. பிளாக்கோட பெனோனியோட ஐடியா என்ன அப்படின்னா B5ல் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி அட்டாக் பண்ண நினைப்பாங்க. ரெண்டாவது இந்த ஸ்ட்ரக்சர் நமக்கு வீக்காக தான் தெரியும். ஆனால் வந்து குயின் சைடில் இருக்கக்கூடிய மெஜாரிட்டி நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா பிளாக்குக்கு குயின் சைட் மெஜாரிட்டி இருக்கும். ஸோ அவரோட பிளேயிங் ஐடியாவே வந்து பார்த்திங்கன்னா இந்த பான்ஸை அட்வான்ஸ் பண்ணி குயின் சைடில் கவுண்டர் பண்ணுறது தான் அவரோட ஐடியா. ஸோ அதுக்காக தான் நைட் A6 வராங்க. ஸோ நைட் A6க்கு அப்புறம் கொஞ்சம் கூட யோசனை பண்ணல. டக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த பீஸை வந்து வெட்டிடுறாரு. வெட்டி பானை வந்து டபுள் பண்ணிடுறாரு. டபுள் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதாவது பிளாக் வந்து ரொம்பவே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க, அதாவது பண்ண விரும்பக்கூடிய ஒரு விஷயத்த இவரே பண்ணி விட்டுறாரு. B5ல ஓப்பன் பண்ணி விட்டுறாரு. ஸோ இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு அப்படிங்கிறது ரொம்ப இன்ஸ்ட்ரக்டிவாக இருக்கும். கோயிங் பேக் இந்த பொசிஷனில் இந்த நைட்டை வெட்டுறதுக்கு பதில் வேறு என்ன காமனான மூவ் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிஷப் C4 வந்து கன்சிடர் பண்ணலாம். அப்படி கன்சிடர் பண்ணும்போது நைட் C7 ஐடியா என்ன அப்படின்னா A6 ஃபாலோடு பை B5. அதுக்கு தான் இந்த நைட் ரீமனரிங் வந்து பண்ணுறாங்க. தேவைப்படும் போது பிஷப் கூட வைப்பாங்க, அடுத்து ரூக்கை வைப்பாங்க. இன்கேஸ் நம்ம ஒயிட் வந்து ஸ்டாப் பண்ணணும்னு நினச்சா அவங்களால ஸ்டாப் பண்ணவே முடியாது. லெட்ஸே நம்ம வந்து கேன்சல் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. A6, அதுக்கப்புறம் A4, ருக் B8 அண்ட் தென் A5. A5க்கு அப்புறம் பான் டு B5. ஸோ பான் டு B5க்கு அப்புறம் அவங்க என்பஸ் ஆன் பண்ணாலுமே ரூக் இன்ட்டு B6 விளையாட முடியும். ஸோ இந்த ரூக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு போஸ்ட்டில் இருக்குது. ப்ளஸ் உங்களுக்கு என்ன சொல்கிறது, ரெஸ்ட் ஆஃப் த கேமுக்கு நீங்கள் இந்த பானை வந்து பாதுகாப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த பானை எக்ஸ்சேஞ்ச் பண்ணாலும் கூட என்னை பொறுத்த வரைக்கும் இந்த C பான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் என் கேமில். ஸோ அந்த காரணத்தினால பிஷப் C4 வந்து பார்த்திங்கன்னா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் பிளாக்குக்கு. பட் பிஷப் இன்ட்டு A6 விளையாடிடுறாரு. பிஷப் B இன்ட்டு A6, அதுக்கப்புறம் ரூக் C1. அதே போல் இந்த ப்ரொஃப்ளாக்டிக் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நீங்கள் வந்து செஸ்ஸில் கேள்விப்பட்டிருப்பீங்க. கேள்விப்படலை அப்படின்னா அந்த வார்த்தைக்கான விளக்கத்தை நான் இன்றைக்கி கொடுக்குறேன். ஸோ ப்ரொஃப்ளாக்டிக்காக இதை மூவ் பண்ணுறாரு, அதை மூவ் பண்ணுறாரு அப்படின்னு நான் பல வீடியோக்களில் சொல்லுவேன். ப்ரொஃப்ளாக்டிக் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட் ப்ரிவென்டிவ் மெஷரில் நம்ம முன்கூட்டியே ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து பண்ணக்கூடிய விஷயம் தான் அந்த ப்ரொஃப்ளாக்டிக்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ரூக் C1 ஏன் விளையாடணும், என்னடா அது ரேண்டமாக ஏதோ பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணும். பட் அது ரேண்டமும் கிடையாது. ஏன்னா இந்த இடத்துல நீங்கள் டேரெக்டாக கேன்சல் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ப்ராப்ளம் என்ன அப்படின்னா ரூக் B8. இப்போ நீங்கள் வந்து B3 விளையாடும்போது C3யில் பிரச்சனை இருக்கும். இப்போ நீங்கள் ரூக்கை வந்து சப்போஸ் நைட் H5க்கு டிஸ்கவரி கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் நீங்கள் டேரெக்டாக ரூக்கை வந்து மூவ் பண்ணிங்க. அதுக்கப்புறம் நைட் இன்ட்டு F4. ஸோ உங்களுக்கு அந்த
அந்த திமாட்டிக் பிஷப் போயிடும். அதுக்கப்புறம் டார்க் ஸ்கொயரில் எக்கச்சக்கமான வீக்னஸஸ் வந்துடும். ஸோ இந்த பிஷப்பை வந்து கட்டுக்கடங்காத ஒரு பிஷப்பாக மாறிடும் ஃப்யூச்சரில். ஸோ அதனால் லெட்ஸே பிஷப் G5 கவுண்டர் அட்டாக் பண்ணிங்க. எப்படி பார்த்தாலும் இந்த பிஷப்பை சேஸ் பண்ணி வெட்டிடலாம். அது இன்னும் மோசமான நிலைமையை உண்டு பண்ணும். இந்த காரணத்தினால தான் இது எல்லாத்தையும் தடுக்கிறதுக்கு முன்கூட்டியே வந்து அவர் ருக் C1. ஸோ இந்த ஒரு ஐடியா வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொதுவாக எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு அட்வைஸ் என்ன அப்படின்னா என்னையும் சேர்த்து. பட் ரொம்ப கஷ்டமான விஷயங்கள் இதெல்லாம் வந்து நம்ம கடைபிடிக்கும் போது தான் ஒரு மாஸ்டர் லெவலுக்கு நம்மளால் போக முடியும். என்ன விஷயம் அப்படின்னா வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்டை எடுத்துகிட்டு வர்றதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டை வந்து நீங்கள் ஒவ்வொரு மூவ்க்கும் நீங்கள் நகரத்துக்கு முன்னாடி யோசனை பண்ணுங்கள். உங்கள் ஆப்போனோட த்ரெட்டை எதிர்பார்த்து மூவ் பண்ணுங்கள். பெஸ்ட் மூவ்ஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த வகையில் தான் இந்த மூவ் விளையாடுறாரு. ஸோ ருக் B8 அப்போ இப்போ B3 விளையாடுறாரு. C3ல எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போது நைட் H5 வந்தாலும் பிஷப் H2 இருக்குது. ஸோ A5க்கு அப்புறம் கேசல்ஸ்க்கு அப்புறம் பிஷப் A6 ருக் E1. அதே போல் இந்த பொசிஷனில் வந்து பிளாக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான மூவ்ஸ்லாம் இருக்குது. ருக் E8 ருக் E1 வந்ததுக்கப்புறம் ருக் B4 சூப்பரான பொசிஷன். என்னடா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது A3 போட்டு இந்த ரூக்கை கிக் பண்ணிங்கன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு லாங் டைம் ப்ராப்ளமாக B3 வீக்னஸ் கிடைக்கும். ஸோ ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா பிளாக்குக்கும் ஈக்குவலாக சான்சஸ் இருக்குது இந்த கேமில். ஸோ பிஷப் A6 ருக் E1 நைட் H5 பிஷப் H2 கண்டிப்பாக விளையாடி ஆகணும். ஸோ F5 அண்ட் இங்கே தான் வந்து பிளாக் வந்து கொஞ்சம் அவசரப்படுறாரு அப்படின்னு சொல்லலாம். எடுத்துக்காட்டுக்கு இந்த பொசிஷனில் வந்து ரூக்கை வந்து B4க்கு கொண்டு வர்றது, அல்லது வந்து பார்த்திங்கன்னா ரூக்கை E8ல் வைக்கிறது, அல்லது ரூக் B6ல் வைக்கிறது, இப்படி பல ஆப்ஷன்ஸ் இருக்குது. எல்லாமே ரூக் மூவ்ஸ் தான். ஸோ இந்த பொசிஷனில் வந்து E4 விளையாடினாக்கா தென் ஐ திங்க் பிஷப் H6 அல்லது வந்து பார்த்திங்கன்னா ரூக் B4னு கேமை கண்டினியூ பண்ண முடியும். பட் அவர் வந்து ரொம்ப அக்ரெசிவாக விளையாடுறதுக்காக F5 வந்து அட்வான்ஸ் பண்ணி கொஞ்சம் பிரச்சனையில் மாட்டிக்கிறாரு. ஏன்னா இந்த பொசிஷனில் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கனாக்கா வாட் இஸ் என்ன சொல்கிறது ஆல்மோஸ்ட் வின்னிங் பொசிஷன் அச்சீவ் பண்ணிடுவார் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இங்கே அந்தளவுக்கு ஒரு சின்ன டாக்டிக்கல் லைன் வந்து அவர் கண்டுபிடிப்பார் லேட்டராக. அதுக்கு ஃபஸ்ட்டு E4 விளையாடுறாரு. இங்கே கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பிளாக்கு ஒரு மூவ் வந்து பார்த்திங்கன்னா விளையாடலாம். அது F4 விளையாட்டு இந்த பிஷப்பை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு கேம் எப்படி கண்டினியூனா E5 அண்ட் தென் பிஷப் B7 அப்படியே கேம் வந்து கண்டினியூ ஆகும். பட் அவர் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா இந்த பானை வந்து வெட்டிடுறாரு. வெட்டினதுக்கப்புறம் ஒயிட் இஸ் கம்ப்ளீட்லி வின்னிங். நீங்கள் வேணால் வீடியோ பாஸ் பண்ணிட்டு எப்படி வின்னிங் அப்படிங்கிறத நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப டஃப்பாக இருக்க மாதிரி தெரியும் பட் அட் ஃபஸ்ட் சைட். பட் கொஞ்சம் நீங்கள் நேரம் எடுத்து நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ வின்னிங் சீக்வன்ஸ் என்ன அப்படின்னா நைட் எக்ஸ் E4 இமீடியட்டாக செக்மேட்டோ அந்த மாதிரி கிடையாது. நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெசிசிவான ஒரு பொசிஷனை வந்து எடுக்க முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த நைட் எக்ஸ் E4 விளையாடினோடனே இங்கே D6ல் ப்ரெஷர் இருக்கிறத உங்களால் கவனிக்க முடியும். இதை அவர் டிஃபெண்ட் பண்ணுறதுக்காக அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நைட்டை வச்சு பிளாக் பண்ணுறாரு. நைட்டை வச்சு பிளாக் பண்ண உடனே எல்லாமே அவர் வந்து கேல்குலேட் பண்ணிட்டார் பாஸ்டின் ஆல்ரெடி. ஸோ பிஷப் இன்ட்டு F4 அதுக்கப்புறம் ரூக் இன்ட்டு F4 இந்த இடத்துல வந்து நீங்கள் ரொம்பவே எதிர்பார்க்காத ஒரு மூவ் வந்து விளையாடுவார். இந்த இடத்துல நான் பொதுவாக உங்களுக்கு நிறைய வீடியோக்குள்ளே சொன்ன ஒரு விஷயம்தான். எப்பொழுதுமே நம்ம பீசஸை பாதுகாப்பு இல்லாத ஸ்கொயரில் வைக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். இந்த இடத்துல A6 பிஷப் வந்து பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறத நிறைய பேர் கவனிச்சிருப்பீங்க. அப்படி கவனிச்சிருந்தால் இங்கே ஒரு சூப்பரான ஒரு டாக்டிக்ஸ் இருக்குது. வீடியோ பாஸ் பண்ணிட்டு அகெயின் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அந்த முன்னாடி சொன்ன இல்லைங்க வீடியோ பாசிங் மொமெண்ட் அதோட சீக்வன்ஸ் தான் இது. ஸோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா நைட் டெக்ஸ் D6 a brilliant night sacrifice. ஸோ குயின் டெக்ஸ் D6க்கு அப்புறம் இங்கே ஒரு ஸ்கீவரை போட்டு விடுறாரு. ஸோ குயினால் அந்த பிஷப்புக்கு பாதுகாப்பு கொடுக்கவே முடியாது. ஏன்னா இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட் கலரில் இருக்குது. பட் அப்படி இருந்துமே இது வந்து அலாங் த ரேங்க் அப்படிங்கிறதுனால டிஃபென்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ குயின் D7 போனதுக்கப்புறம் இந்த பிஷப்பை வெட்டிடுறாரு. ஒரு பான் தானே போயிருக்கு அப்படின்னு நம்ம ஆர்கியூமெண்ட் பண்ண ஆரம்பித்தா கூட பிரச்சனை என்ன அப்படின்னா அவருடைய ஸ்பிளிட் பான்ஸ் தான். ஸோ பயங்கரமான ஒரு பொசிஷனல் டேமேஜை வந்து உருவாக்கியிருக்காரு இந்த டாக்டிக்கல் ஐடியாவால். ஸோ இதை வந்து ஹோல்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால தான் இதை வந்து ஆல்ரெடி இது வந்து டெசிசிவான ஒரு விஷயம் சொல்கிறாங்க. பட் அவ்வளோ ஈஸி கிடையாது இந்த கேமை கன்வெர்ட் பண்ணுறது. பட் இன்னும் கொஞ்சம் ஒரு 20 மூலம் எப்படி கன்வெர்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ருக் F8 போகிறாரு. ரூக் இன்ட்டு C5 எதையுமே நீங்கள் டிஃபெண்ட் பண்ணவே முடியுது. ஆக்சுவலாக 3 பான் அட்டாக்ல இருக்குது. ஆக்சுவலாக இதுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா கூடிய விரைவில் டபுள் அட்டாக்கும் வந்துடும். அதனால் அதை கண்டுக்காமல் அவர் ரூக்கை டபுள் பண்ணுறாரு. ஸோ ரூக் இன்ட்டு C5 அடுத்து ரூக் இன்ட்டு F3 G இன்ட்டு F3 இவரும் கொஞ்சம் ஸ்ட்ரக்சரல் டேமேஜ் பண்ணி பார்க்குறாரு. ஏன்னா நம்ம அவ்வளோ சீக்கிரத்தில் கிவ் அப் பண்ணக்கூடாது. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா ஆப்போனண்ட்டுக்கிட்ட ஏதாவது ஒரு சின்ன தப்பு இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம எதிர்நோக்கணும். அதுக்காக ஸ்ட்ரக்சரல் டேமேஜ் பண்ணி ஏதாவது ஒரு 3-fold ரிப்பிட்டிஷன் நமக்கு கிடைக்குமான்னு சொல்லி பார்க்குறாரு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் அது. ஸோ இந்த இடத்துல குயின் இன்ட்டு H3 அதுக்கப்புறம் D6க்கு அப்புறம் வந்து பானை புஷ் பண்ணுறாரு. அது ரூக் இன்ட்டு F3 ரூக் இன்ட்டு F3க்கு அப்புறம் குயின் D5 செக். ஸோ குயின் D5 செக்கு அப்புறம் கிங் H8 விளையாடுறாரு. அதுக்கப்புறம் இந்த பொசிஷன் வந்து சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக அவர் என்ன பண்ணுறாரு ரூக் C8 செக்கை கொடுக்குறாரு. ஒரு என்ன சொல்கிறது ஒரு கிரேட் மூவ்னு சொல்லலாம். ஸோ ஜஸ்ட்டு ரூக்கை வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்டு அந்த ரூக்கை வெட்ட பார்க்குறாரு. இந்த இடத்துல எல்லாமே ஒரு சூப்பராக கேல்குலேட் பண்ணிட்டாருங்க. அதான் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்.
ஸோ இந்த கேமை பற்றி இன்னும் புகழ்ந்து பேசுறதுக்கு காரணமே வந்து பார்த்திங்கன்னா, இந்த இடத்துல நீங்கள் குயிக்காக ஒரு கால்குலேஷன் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கும். இங்கே கேப்சர் பண்ணிவிட்டு நம்ம இங்கே வெட்டும்போது அவங்க இன்னொரு ரூக்கையும் வெட்ட முடியும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அப்படி வெட்டினா செக்மேட் இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே வந்து சூப்பராக கால்குலேட் பண்ணியிருக்காரு. ஸோ குயின் இன்ட்டு C8 விளையாட போகும்போது அவர் என்ன பண்ணுறாரு, குயின் இன்ட்டு F3 விளையாடுறாரு. அதே போல் இந்த பொசிஷனில் வந்து பிளாக் வந்து டிஃபென்சிவாக வந்து பிஷப்பால் பிளாக் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, குயின் D4 செக்கில் மாட்டிப்பீங்க. கிங் G8 அண்ட் தென் ருக் D7 பான் D7 ருக் G3 செக் வச்சா கூட இதுங்க பர்பச்சுவல் எதுவும் கிடையாது. குயின் டெக்ஸ் G3க்கு அப்புறம் நம்ம கிங்கை வந்து அழகாக வந்து இந்த மாதிரி எஸ்கேப் ஆகி கொண்டு போயிடலாம். ஸோ பர்பச்சுவல் வராது, டெஃபினட்டாக வராது. பிஷப் வேறு பின்னில் இருக்குது. ஸோ வி ஆர் கெட்டிங் த குயின் இந்த நெக்ஸ்ட் மூவ். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவர் குயின் டெக்ஸ் C8 விளையாடுறாரு. அதுக்கப்புறம் குயின் இன்ட்டு F3 குயின் C1 செக் கொடுக்குறாரு. அதே போல் நான் இங்கே மென்ஷன் பண்ண வேரியேஷன் குயின் இன்ட்டு A6 அண்ட் தென் செக்மேட். அல்லது நீங்கள் குயினையும் கொடுக்கலாம், எக்ஸ்ட்ரா ஒரு மூவ் தேவைப்படும். பட் குயின் C1 செக் அண்ட் தென் கிங் G2 குயின் G5 செக். கொஞ்சம் வந்து இங்கே அப்படி இப்படின்னு சொல்லி செக் கொடுத்துட்டு இருக்கிறாரு. பட் எல்லாத்தையும் வந்து அழகாக வந்து அவர் பிளாக் பண்ணிவிட்டு என்ன சொல்கிறது, ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவர் பிளாக் மட்டும் பண்ணலை, அவர் கவுண்டர் த்ரெட்டாக மேட் இன் 2 த்ரெட்டன் பண்ணுறாரு. ஸோ அதனால் பேக் ரேங்கை கார்ட் பண்ணுறதுக்கு போகிறாரு. அதுக்கப்புறம் கிங் G2 அந்த ரூக்கை கண்டுக்கவே இல்லை அவர், ஏன்னா அந்த ரூக்கை வெட்டும் போதெல்லாம் அங்கே பேக் ரேங்க் இஷ்யூ இருக்குது. ஸோ அதனால் பிஷப் D4 கொண்டு வந்து எஸ்கேப் ரூட் மாதிரி ட்ரை பண்ணுறாரு. அதுக்கப்புறம் குயின் டு D2 போகிறாரு. இப்போயுமே அந்த ரூக்கை வெட்ட முடியாது, ரொம்ப ஆச்சரியமான ஒரு மூவ். அகெயின் செக்கு அண்ட் தென் கிங் G8 அண்ட் தென் என்ன சொல்கிறது, பாஸ் பண்ண வந்து புஷ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அல்லது இந்த இடத்துல குயின் D5 செக் C4 செக் வச்சு குயினை ட்ரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சிம்ப்ளிகேஷன் பண்ணி கேமை வின் பண்ண ட்ரை பண்ணலாம். அதே போல் இன்னும் ஒரு மூவ் இந்த இடத்துல கன்சிடர் பண்ணக்கூடிய மூவ், இது நீங்களுமே திங்க் பண்ணியிருப்பீங்க, பிஷப் B6 விளையாடி நம்ம ரூக்கை ட்ராப் பண்ணலாமே, ரூக்கை வந்து அப்படியே மாட்டிக்குமே அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த இடத்துல ரூக் எங்கேயும் மாட்ட போகிறது கிடையாது. அதுக்கு பதில் ரூக்கை சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரூக் இன்ட்டு B6 A into B6 and then pawn D7. ஸோ குயின் D8 போனதுக்கப்புறம் செக்கு அண்ட் தென் கோயிங் டு த பேக் ரேங்க் வில் வின் த கேம். ஸோ இந்த காரணத்தினால இந்த பொசிஷனில் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு எக்ஸலண்ட்டான மூவ் இந்த குயின் D2 மூவ். பிஷப் F6 போகிறாரு, ரூக் இன்டி A7 பான் டு A4 ரூக் C7 வராரு. இந்த பொசிஷனில் வந்து நிறைய பேர் வந்து குயின் H6 வச்சு நம்ம செக்மேட் பண்ணலாமே நினச்சிருப்பீங்க. ஆனால் மிகப்பெரிய தவறு அது. இப்போ போனீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம எவ்வளோ நேரமாக வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பாதுகாப்பு கொடுத்துட்டு இருந்த அந்த 3-fold ரிப்பிட்டேஷனை நம்ம இப்போ இனிமேல் தடுக்கவே முடியாது. ஸோ செக்காக கொடுத்து கேமை ட்ரா பண்ணிடலாம். ஸோ இது நீங்கள் அசஸ் பண்ணி பார்க்கலாம். அதனால தான் ரூக் C7 வச்சு குயினோட லைனை வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து குயின் H6 ப்ரிப்பேர் பண்ணுறாரு. ஸோ குயின் H6 த்ரெட்னிங் மேட் இன் 1. குயின் G8னா எல்லாமே டிஃபெண்ட் பண்ண மாதிரி தெரியும் அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைமில். பட் இந்த இடத்துல ஒரு அனதர் பிரில்லியன்ட் ஷாக் வந்து கொடுக்குறாரு. ரூக் இன்ட்டு H7 செக். இந்த பொசிஷனில் வந்து கேம் ஃபர்தராக கண்டினியூ ஆகலை. அதுக்கு பதில் ஆலெக்ஸ் வந்து ரிசைன் பண்ணிடுறாரு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, குயின் H7க்கு அப்புறம் குயின் F8 செக் கொடுக்கலாம். குயினால் தான் பிளாக் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் பிஷப்பை ட்ராப் ஆகிடும். அதுக்கப்புறம் சப்போஸ் பிளாக் பண்ணிங்கன்னா நம்ம குயின் ட்ரேட் பண்ணிவிட்டு பானை குயின் ஆக்கிடலாம். அல்லது இந்த பொசிஷனில் வந்து நீங்கள் கிங்கை மூவ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கிங்கை மூவ் பண்ணிங்கன்னா நம்ம இங்கே குயின் வந்து செக் கொடுக்கறதுக்கான ஒரு பொசிஷனில் கிடையாது. அதனால் D7. ஸோ எனி ரேண்டம் மூவ் ஆர் எனி மூவ் தென் வி கேன் நாட் ஹியர் மேபி ஆஃப்டர் A takes B3 G5 அண்ட் தென் ப்ரோமோட் டு குயின். ஸோ அதனால தான் வந்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 39வது மூலை ரூக்கை சாக்ரிஃபைஸ் பண்ண உடனே இந்த பொசிஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஆலெக்ஸ் வந்து ரிசைன் பண்ணிடுறாரு. ஸோ இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஆடி இருக்கிறாரு. இவரோட வயசு வந்து பார்த்திங்கன்னா 10 வயசு தான். 10 வயசில் இன்டர்நேஷ்னல் மாஸ்டர் ஆகிட்டார். இப்போ அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக பேசலாம் வாங்க. இதுதான் இந்த ஸ்மால் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஐ திங்க் நிறையா இங்கே வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம ஆஸ் யூஷுவல் chess.comல வந்து டீட்டெயில்டாக அழகாக ரிப்போர்ட் பண்ணியிருப்பாங்க எப்பவும் போல். இவங்க தான் வந்து 10 IM, அதாவது ரொம்ப சின்ன வயசில் ஹிஸ்டாரிக்கலாக வந்து 10 IM வந்து பார்த்திங்கன்னா இங்கே லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இப்போதைக்கு அந்த எல்லா ரெக்கார்டையும் பிரேக் பண்ண முதல் பிளேயர் இப்போதைக்கு ஃபாஸ்டினோ ஆரோ. ஸோ அவருக்கு வயசு வந்து பார்த்திங்கன்னா 10 வருஷம் 8 மாதம் 16 நாள் ஆயிருக்கு. இந்த அதாவது இந்த ரெக்கார்டை ஹோல்ட் பண்ணிட்டு இருந்த முன்னாடி இருந்த பிளேயர் வந்து பார்த்திங்கன்னா அபிமன்யு மிஸ்ரா. அவருக்கு 10 வயசு 9 மாதம் 3 நாள்லேயே பண்ணியிருக்காரு. ரொம்ப பெரிய வித்தியாசம் இல்லை, பட் இருந்தாலும் ஒரு நாள் முன்னாடி பண்ணாலும் அது ரெக்கார்டு தான். அதுக்கு அடுத்தபடியாக பிரக்னண்டா வந்து பார்த்திங்கன்னா இதை 2016லேயே வந்து பார்த்திங்கன்னா 10 வருஷம் 9 மாதத்துலேயே வந்து பண்ணியிருக்காரு. 19 நாளில் பண்ணியிருக்காரு. ஸோ அதாவது அபிமன்யுக்கும் பிரகுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய வித்தியாசமே கிடையாது, 16 நாள் வித்தியாசம் மட்டும்தான். பட் அதுக்கப்புறம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 11 இயர்ஸ். யகீஸ் கான் இப்போ தான் ரீசெண்டாக பண்ணார், லாஸ்ட் 2 இயர்ஸ் பேக் ஐ திங்க். அண்டு இப்போ அவர் கிராண்ட் மாஸ்டரும் கூட. ஸோ அவோக்கியர் சிந்தாராவ். ஸோ அடுத்து 11 இயர்ஸில் அடுத்து பரத் சுப்ரமணியம் 11 இயர்ஸ், குகேஷ் 11 இயர்ஸ், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சர்கி கராக்கின் 11 இயர்ஸ். இது விருதாக ரொம்ப நாளாக வந்து அந்த ரெக்கார்டை ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தாருன்னு நினைக்கிறேன். 2001ல் வந்து வச்சுருந்தாரு.
அதுக்கப்புறம் நொதிர்பேக், அப்துஸ்ராஃப் நொதிர்பேக், அதுக்கப்புறம் 12 இயர்ஸில் பண்ணியிருக்கிறாரு. ஆண்டி வுட்வர்ட் வந்து 12 இயர்ஸில் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இந்த குயிக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வந்து நீங்கள் பார்க்கும்போது ஒரு விஷயம் வந்து ஒரு ஒரு சின்ன விஷயம் நம்ம குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமா இருக்கும். அது என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நீங்கள் அதை கூர்ந்து கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா இவரை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் போடுங்க, மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.